பிக் பாஸ் 8லேருந்து இப்போ சாச்சனா அவர்கள் வெளியேறியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மக்கள் அவங்களுடைய வீட்ல வந்து குவியிறாங்களாம். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பலரும் பலவிதமாக கேட்டு வந்துட்டுருந்தாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, அவங்க இனிமேல் நெறைய திரைப்படங்கள் நடிக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்களாக நெறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்கள தெரிவிச்சு, அவங்களுக்கு மரியாதையும் பண்ணியிருக்கிறாங்களாம். ஆனா, இவங்க பிக் பாஸ்ல வந்து கலந்துக்கிட்ட முதல் நாளே முதல்ல வெளியேறியிருந்தாங்க. அப்புறம் ரீ என்ட்ரி குடுத்திருந்தாங்க. இப்ப 63 நாட்கள கடந்திருக்கிறாங்க. எப்படியாவது பிக் பாஸ வந்து பார்த்தோம்னா, இவங்க வெற்றி அடைஞ்சிரணும் அந்த கேம்ல அப்படின்னு ரொம்பவே முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதோட நம்ம சீக்கிரம் வெளியேறி வந்துட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனால நைட் நேரத்தில தூங்காம கூட இருக்காங்கன்னு சமீபத்தில செய்திகள் வெளியாகி இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நடிகை சாச்சனா அவர்கள் தொடர்ந்து நெறைய திரைப்படங்கள்ல அவங்க நடிக்கணும். இப்ப என்ன இது போனா போயிட்டு போகுது. இனி வரக்கூடிய கதாபாத்திரங்கள் நல்லபடியாக வலுவாக இருக்கணும் அப்படின்னு, அவங்களுடைய ரசிகர்கள் வீடு தேடி போயி அவங்கள பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்களாம். எதற்காக இத்தன பேர் வந்திருக்காங்க அப்படின்னு முதல்ல தெரியாம இருந்தவங்க, பிறகு தான் அவங்கள வாழ்த்த வந்திருக்காங்க அப்படின்றதே தெரிய வந்திருக்கு. இதனால இப்ப சாச்சனா அவர்களை பற்றிய விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ராகவா லாரன்ஸ் அவர்கள் தொடர்ந்து பலருக்குமே பல உதவிகள செஞ்சு வந்துட்டுருக்காரு. அப்படிதான் சூப்பர் சிங்கர்ல வந்து ஒரு பையன் தன்னுடைய ஊருக்கு தண்ணி இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. சரி, ஏதாவது அரசாங்கம் வழி பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா, ராகவா லாரன்ஸ் அவர்கள் தன்னுடைய சொந்த செலவுலயே வந்து அங்க அவங்களுக்கு தண்ணி வர்றதுக்கான எல்லா வழிவகைகளையும் செய்து கொடுத்திருக்கிறாரு. இப்ப இந்த விஷயங்கள் மேலும் சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னடா இது! இப்படி கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவர் செஞ்சுட்ருக்காரே அப்படின்னு அவருக்கு பலரும் பலவிதமான வாழ்த்துக்கள தெரிவிச்சு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா, ஒரு ரசிகர் சொல்றத நம்ம நெனச்சு பார்க்குறது அப்படின்றது வேற. ஆனா, அவங்களுக்காக சில விஷயங்கள நம்மவே நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா, இறங்குறது அப்படின்றது வேற. இப்ப இந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே ராகவா லாரன்ஸ் அவர்கள் எந்த மாரியெல்லாம் வந்து அவங்களுடைய ரசிகர்களுக்காக அவர் செய்றாரு அப்படின்ற மாதிரியாக சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பரவி வந்துட்டுருக்கு. நீங்க நினைக்கிறீங்க இவர பற்றி அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.